சென்னை அரும்பாக்கத்தில் நியூஸ்7 தமிழ் சார்பில் வளர்ந்து வரும் நிறுவனங்களுக்கு விருது வழங்கும் விழா விமர்சையாக நடைபெற்றது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுபவர்களை அங்கீகரிப்பதையும் அவர்களை அடையாளப்படுத்துவதிலும் அந்த வகையில் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருக்கும் தொழில்துறையினரை ஊக்குவிக்கும் விதமாக வளர்ந்து வரும் நிறுவனங்களுக்கு அதன் வளர்ச்சி அடிப்படையில் தமிழக மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளது நியூஸ்7 தமிழ். FTDF அந்த ப்ரோக்ராமில் விருது வாங்கின மகிழ்ச்சி. அதுலேயும் 7th நியூஸ் சேனல் மூலமாக இந்த ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணல ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக வளர்ந்து வரும் நிறுவனங்களுக்கு அதன் வளர்ச்சி அடிப்படையில் ஆண்டுதோறும் FTDF பிசினஸ் எக்ஸலன்ஸ் விருது வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை அரும்பாக்கத்தில் நியூஸ்7 தமிழ் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான FTDF பிசினஸ் எக்ஸலன்ஸ் விருது வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. FTDF இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். நான் என்னுடைய தொழில் ரீதியாக ஆஸ் எ ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் தமிழ்நாட்டில் ஒரு கட்டடம் கூட அப்ரூவ் இல்லாமல் கட்டக்கூடாது, அப்ரூவ் இல்லாத கட்டடங்கள் இனி சென்னைக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாரக மந்திரங்க. இதில் வளர்ந்து வரும் நிறுவனங்களை இனம் கண்டு தகுதியான 30 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். I am very proud to get this award from News7 Tamil channel and I love to help so many people. We are MCsoft Private Limited is an IT company. We do IT solutions and customized app development. Thanks for News7. தொழில்துறை வளர்ச்சியில் புதுமுக தொழில் அதிபர்களை பாராட்டும் விதமாக அவர்களது நிறுவனங்களுக்கு இந்த மதிப்புமிகு விருது தனித்துவ பங்களிப்பை உலகிற்கு பறைசாற்றும் விதமாக உருவெடுத்துள்ளது. சென்னை மாநகரத்தில் நம்ம டிராவல்ஸ் பிரவீன் டிராவல்ஸ்ன்ற பேர் பதிக்கணும் அப்படின்றதுனால ஒரு ஆலங்குளம்ன்ற ஒரு கிராமத்துலேருந்து நான் இது புரிஞ்சுருக்கிறேன். ஸோ ரெகனைஸ் பண்ணி இதை எனக்கு இந்த அவார்டை கொடுத்தது எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் ரொம்ப என்ன மாதிரி இளைஞர்களுக்கு ரொம்ப ஒரு உந்துதல் சக்தியாகவும் இருந்துட்டு இருக்குது. ஓய்வு பெற்ற நீதிபதி வெங்கடேசன், முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜெயஸ்தோமோஸ் ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி விருது பெற்றவர்களை கௌரவித்தனர். நான் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் ஸ்ரீ KVS இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ப்ரிசிஷன் காம்பனன்ட்ஸ் என்ற அவார்டு இன்றைக்கி FTTV சார்பாகவும் நம்ம நியூஸ்7 சேனல் சார்பாகவும் இன்றைக்கி வழங்கினதுக்கு உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். விழா இறுதியில் விருது பெற்ற அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். உழைப்பாலும் புதிய சிந்தனையாலும் தமிழ்நாட்டை உன்னத இடத்திற்கு அழைத்து செல்லும் தொழில் முனைவோரை கௌரவிக்கும் நியூஸ்7 தமிழுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சென்னை மாநகராட்சியில் 200 கவுன்சிலர்கள் உள்ள நிலையில் 87 கவுன்சிலர்கள் மட்டுமே மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்றனர். சென்னை ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. முன்னதாக கடந்த 19ஆம் தேதி சென்னை மாநகராட்சியின் 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து 62 புதிய அறிவிப்புகளை மேயர் பிரியா வெளியிட்டார். சென்னை மாநகராட்சியில் முதன்முறையாக 8404 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே பட்ஜெட் மீதான விவாதம் குறித்தான மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்க குறைவான கவுன்சிலர்களே வருகை தந்தனர்.